மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடித்த கார்த்திக் ஒரு சினிமா இயக்குனராக வேண்டும் என்ற கனவோடு இருப்பவர். அவர் தங்கியிருக்கும் வீட்டின் மேல் மாடியில் வசிக்கும் மலையாளி கிறிஸ்தவ பெண் ஜெசியை பார்த்ததும் காதலில் விழுகிறார். ஜெசி ஒரு கட்டுக்கோப்பான குடும்பத்தைச் சேர்ந்தவர், கார்த்திக்கை விட ஒரு வயது மூத்தவர். ஆரம்பத்தில் கார்த்திக்கின் காதலை ஜெசி மறுத்தாலும் அவர்களுக்கிடையேயான சந்திப்புகள் அவரை மெல்ல மாற்றுகின்றன. ஆனால் இருவேறு மதங்கள் மற்றும் குடும்பச் சூழல் காரணமாக ஜெசியின் தந்தை இந்த காதலை கடுமையாக எதிர்க்கிறார். ஒரு கட்டத்தில் ஜெசிக்கு வேறு ஒருவருடன் நிச்சயம் செய்யப்படுகிறது. திருமணத்தன்று தேவாலயத்தில் அந்த திருமணத்தை ஜெசி நிறுத்துகிறார். அதன்பின் கார்த்திக்கும் ஜெசியும் ரகசியமாக தங்கள் காதலை தொடர்கிறார்கள். கார்த்திக் ஒரு படப்பிடிப்பிற்காக 45 நாட்கள் கோவா செல்கிறார். அந்த இடைவெளியில் வீட்டில் ஏற்படும் அழுத்தங்கள் மற்றும் மனப்போராட்டம் காரணமாக ஜெசி மனம் மாறுகிறார். கார்த்திக்கை தொடர்பு கொண்டு தன்னை அழைத்துச் செல்லச் சொல்லும் போது கார்த்திக்கால் உடனடியாக வர முடியாமல் போகிறது. இதனால் விரக்தியடையும் ஜெசி தனது பெற்றோருக்காக காதலை துறக்க முடிவெடுத்து கார்த்திக்கை பிரிவதாக கூறிவிட்டு வேறொருவரை திருமணம் செய்து கொள்கிறார். 2 வருடங்களுக்கு பிறகு கார்த்திக் தனது சொந்த காதல் கதையையே திரைப்படமாக தமிழ் மற்றும் தெலுங்கில் இயக்குகிறார். படத்தின் கிளைமாக்ஸை நியூயார்க்கில் படமாக்கும் போது அங்கு நிஜமாகவே ஜெசியை சந்திக்கிறார். திரைக்கதை முடிவு vs நிஜ முடிவு. திரைப்படத்தில் கார்த்திக்கும் ஜெசியும் நியூயார்க்கில் ஒன்று சேர்ந்து திருமணம் செய்து கொள்வது போல் கார்த்திக் காட்டியிருப்பார். நிஜத்தில் நியூயார்க்கில் கார்த்திக்கை பார்த்த ஜெசி அவரிடம் வந்து பேசுகிறார். தான் திருமணமாகி விட்டதாகவும் பெற்றோரின் விருப்பத்திற்கு மாறாக தன்னால் வாழ முடியாது என்றும் கூறி கார்த்திக்கை மறதிக்கு தள்ளிவிட்டு தனது பாதையில் செல்கிறார். கார்த்திக் தனது வலியை சினிமாவாக மாற்றிவிட்டு ஜெசியின் நினைவுகளுடன் பயணத்தை தொடர்கிறார்.